மேடம், மைக்கேல் ராஜ் அரசியல் ரீதியா ரொம்ப செல்வாக்கான ஆளு. அவரோட மோதுறீங்களே, அதுல வர்ற ஆபத்து நீங்க நினைக்கலையா? இதுல ஆபத்து என்ன இருக்கு? தப்பு பண்றவங்களை தட்டி கோர்ட்ல நிப்பாட்டுறதுதான் என்னோட வேலை. இதுல ஆபத்தை பார்த்தா இந்த Dress நான் போடவே முடியாது. இந்த கேஸோட முடிவு என்ன ஆகுன்னு தெரியுங்களா மேடம்? நான் ஜோசியக்காரி இல்ல சார். அவரை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? சார், உங்க மேல எதுக்கா கேஸ் போட்டுருக்காங்க? அவங்கள போய் கேட்டுக்குங்களேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இவங்க தான் உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி கொடுத்த இன்ஸ்பெக்டர் ஷீலா. ஹலோ. Your Honor, கடந்த 1ஆம் தேதி பார்லிமெண்ட் மெம்பர் முத்துக்குமார் வீட்ல இருந்து அவருடைய மகனான செல்வகுமார குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மைக்கேல் ராஜ் அடிச்சு கொலை செய்ய முயற்சி பண்றதா எனக்கு போன் வந்தது. உடனே சம்பவம் நடந்த இடத்துக்கு நான் போலீஸ் போர்ஸோட போனேன். ஆனா குற்றவாளி மைக்கேல் ராஜ் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டார். பலத்த காயங்களுடன் கிடந்த செல்வகுமார அரசாங்க மருத்துவமனையில சேர்த்தேன். டாக்டர் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் மைக்கேல் ராஜ் தன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதா செல்வகுமார் கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். That's all, Your Honor. Right, you can go. மைக்கேல் ராஜ், மைக்கேல் ராஜ், மைக்கேல் ராஜ். மிஸ்டர் மைக்கேல் ராஜ். எஸ் சார். உங்க மேல சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என் மேல யார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவரையும் விசாரிங்க. அதுக்கப்புறம் சட்டம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சரி, நீங்க போலாம். நானும் அந்த பொண்ணும் ஒருத்தர் விரும்பணும். அந்த பொண்ணு ஏழைங்கிறதுனால இந்த கல்யாணத்துல எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதை விசாரிக்கிறேன்னு என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போய் இன்ஸ்பெக்டர் ஷீலாவும் போலீஸ்காரங்களும் என்ன அடின்னு அடிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கும் மைக்கேல் ராஜுக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன விரோதம் தெரியாதுங்க. மைக்கேல் ராஜ் தான் என்ன அடிச்சாருன்னு கட்டாயப்படுத்தி என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அந்த பொண்ணு ஏழையா இருந்தாலும் அவளை உயிருக்குயிரா காதலிக்கிறேன் சார். தயவு செய்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். மிஸ்டர், ஜஸ்ட் a minute. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நான் அப்பாயின்மெண்ட் இல்லாம யாருகிட்டையும் பேசுறது இல்ல. உங்க அப்பாயின்மெண்ட் எங்க கிடைக்கும்? என் ஆபீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்களேன்.